அதாவது ஈழத்தை பொறுத்தளவில் புலம்பெயர்ந்தவர்களையும் ஆயத்தில் உள்ளவர்களுக்குமான ஒரு பிரிகோடு பெரிதாக இருக்கிறது. ஏனென்றால் இயலாதவன் இயலுமானவன் மீது கல்லறிவான், இது இயல்பானது. அதாவது ஒரு புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து பெரிய நிதியை கொண்டு சென்று அங்கே முதலிடுகிற போது அந்த முதலீடோடு உள்ளூரில் இருப்பவர்கள் பெரிய அளவில் போட்டி போட முடியாமல் இருப்பதனால ஏற்படுகிற பொறாமைகள் போட்டிகள் எல்லாம் இருக்கும். இது கந்தையா பாஸ்கரனுக்கு மாத்திரமல்ல, சாதாரண ஒரு காணி வேண்டுபவர்களுக்கு கூட அந்த பிரச்சனை இருக்கிறது. பலர் விவாதம் சொல்வார்கள், இந்த வெளிநாட்டிலிருந்து வரவன் காணி வேண்ட வலிக்கிட்டு நாங்கள் காணி வேண்ட முடியாது, நாங்கள் வீடு கட்ட முடியாது என்றெல்லாம் சொல்ற நிலைமைகள் தாயகத்திலே இருக்கின்றன. இதே போல இவருக்கு இருக்கின்ற பிரச்சனை விட இன்னொரு பிரச்சனையை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இந்த ஆழிய வலையில் பேரிஞ்ச மரம் நடுவதற்காக ஒரு 25 ஏக்கர் லீஸ்ல லண்டனை சேர்ந்த ஒருவர் பெற்றிருந்தார். அதிலே சில நாவல் மரங்கள் இருந்தன. அந்த காணியை துப்புரவாக்கி பெரிஞ்சை நடுவதற்கு முனைந்த போது கிராம சேவையாளரும் பிரதேச சபைக்கு சேர்ந்தவர்களும் கிராமத்தவர்களை தூண்டிவிட்டு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டார்கள். அந்த காணி கொடுக்கக்கூடாது, ஏனென்றால் அங்க வடமராட்சி கிழக்குல இருக்கிற நாவல் பழத்தை பிடுங்கித்தானாம் அந்த மக்கள் உலகளவும் வாழ்வாதாரத்தை ஓட்டினவை. இப்போ வருஷத்துல ஒருக்கா பழுக்கிற நாவல் பழத்தை சாப்பிட்டு தான் அவை உலகளவும் சாப்பிட்டவையாம். அப்ப அவர்கள் இந்த சரு உண்ணி போல அவை இருந்திருக்கணும். அந்த பழக்கிற அந்த பசியில பிடுங்கி வித்து போட்டு அதுக்கு பிறகு சாப்பிடாம ஒரு பட்டினியா கிடந்திருக்கணும். இதுதான் அங்கத்த நிலைமை. அதை பற்றி ஆராய்ந்த போது அது தமிழின் இணையதளத்திலும் அப்புறம் செய்தி போடப்பட்டு விட்டது. அந்த குறிப்பிட்ட நபர் என்னுடைய நண்பர் என்ற வழியில் அவரிடம் கேட்ட உதவி சொன்னார், இதுதான் நிலைமை, கிராம சேவையாளருக்கு லஞ்சம் கொடுக்க இல்லை, பிரதேச சபையில் இருந்த சில குறிப்பிட்ட நபர்களுக்கு லஞ்சம் கொடுக்காத ஏற்பட்ட நிலைமை தான் இதன்று. இன்று வரைக்கும் அந்த காணியில் பேரிஞ்சம் நடப்படவில்லை. இந்த ஒரு 2 நபர்களினால் ஒரு பெரிய திட்டம் இல்லாமல் போய்விட்டது. அவ்வாறு வடமராட்சி கிழக்கிலே அந்த பிரிஞ்சு நடப்பட்டிருந்தால், அந்த தோட்டம் உருவாக்கப்பட்டிருந்தால், இன்றைக்கு வடமராட்சி கிழக்கிலே 25 ஏக்கர்ல 1000 ஏக்கருக்கு இந்த 10 வருஷம் அது நடந்து 10 வருஷத்திலே 1000 ஏக்கருக்கு பெரிஞ்சம் நடப்பட்டிருக்கும். போட்டி போட்டு ஒவ்வொருவரும் நட்டிருப்பார்கள். பெரிய வருமான மார்க்கம் அங்க வந்திருக்கும். 2 நபர்களினால் ஒரு பிரதேசத்தின் பலமான அபிவிருத்தி இல்லாமல் போனதை என் கண்முன்னே நான் பார்த்தேன். ஆகவே இந்த சுயநலவாதிகள் தங்களுடைய விருப்பை மக்கள் மீது திணித்து அறியாமையில் இருக்கிற மக்களை தூண்டி விடுவார்கள். இது இயல்பான விஷயம். ஒரு நாய் குலைச்சால் எல்லா நாயும் குலைக்கும் ஊர்ல, இப்படித்தான் இருக்கு நிலைமை. அப்ப நாங்கள் இதுகளை கருத்தில் கொண்டு நாய்கள் குறைக்கட்டும், ஒட்டகங்கள் தங்கள் பயணப்பாதையை தொடரட்டும் என்று இந்த அராபிய பழமொழி ஒன்று இருக்கிறது. அதாவது நாய்கள் 60 அடி தூரம் தான் ரோட்டால போற ஒரு ஆளை திரட்டி குலைக்கும். ஆனால் இந்த ஒட்டகங்கள் 600 மைல் பயணம் செய்ய வல்லது, நிறுத்தாமல் தண்ணி குடிக்காமல் பயணம் செய்ய வல்லது.